ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஜங்குக்கோட ப்ரொஃபஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம டைட்டிலில். ஸோ அவன் ப்ரொஃபஸர், மேக்ஸ் ப்ரொஃபஸர் உங்களோடது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட். உங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களோட நீங்கள் எப்படி வந்து ஒரு க்ரேஸியாக ஃபாலோ ஆகுறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த கதை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. இப்போது ஃப்ரெஷர்ஸ் டே. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல்லாக சுற்றி உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லாக ரஷ். உங்களுக்கே தெரியும் ஃப்ரெஷர்ஸ் டேஸ்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்கே எல்லாம் பிஸியாக இருக்காங்க. சில பேர் ஸ்டேஜ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, சில பேர் டெக்கரேஷன். அதுக்கப்புறம் பசங்களாம் வந்து இப்போ நியூ வந்திருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு அலோகேட் பண்ணியிருக்காங்க ஒரு கிளாஸில் உட்கார சொல்லி. அப்போது அதில் நீங்களும் இருக்கீங்க, யுவர் வயன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் ரியா கிட்டே பேசுகிறீங்க. ஏய், இந்த காலேஜை பற்றி சொல்கிறியா? நீ இந்த ஊர் தானே? நான் இந்த ஊர் தான். இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான். அதுக்கப்புறம் இந்த காலேஜை பற்றி சொல்லணுன்னா முக்கியமாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று படிப்பு, இன்னொன்று ஜியான். ஜியான்? யார் அது? ஜியான் அவரா இங்கே மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கார். உனக்கே தெரியும் நான் மேக்ஸில் எவ்வளோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் இங்கே வந்து மேக்ஸ் எடுத்துருக்கேன்னா ஒரே காரணம் ஜான்காக மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங். எனக்குமே பெருசாக மேக்ஸ் வராது. லெட்ஸ் சி. ஓவர் பில்டப்பாக இருக்குது. ஆமாம், நீயே பார்ப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க எல்லா டீச்சர்ஸும். ஸோ அவங்க இன்ட்ரோ பண்ணும்போது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓவர் ஹைப் கொடுக்காதடி, போகலாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாமே பசங்க கீழே உட்காந்துருக்காங்க. எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஆவரேஜாக எல்லாம் கிளாப் தட்டிகிட்ருக்காங்க. ஸோ வந்து லைக் இப்படி நல்லா படிங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு காலேஜை பற்றி பெருமை பேசி ஃபுல்லாக தள்ளியாச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்டாஃபாக வந்துட்டு போகிறாங்க. இப்போ தான் லைக் நம்மளோட ஜியானோட என்ட்ரி. பசங்க எல்லாம் செம்ம கற்று விசில் தான் பறக்குது. அங்கங்கே ஆடவே ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸான சாங்கு. அங்கே வந்து யாருக்குமே சாங் போடல, பேக்ரவுண்டில் சாங் ஓடுனா அது ஜேகேக்கு மட்டும்தான். ஸோ சவுண்ட் எல்லாமே அவ்வளோ கத்தி வரவேற்கிறாங்க. ஜேகே தான் செம்ம மாஸாக எழுந்து வரான். பிளாக் கலர் டிஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், தென் பிளாக் கலர் கூலிங் கிளாஸோட செம்ம ஸ்டைலாக ஹேர் ஸ்டைல். ஓகேவா, அவ்வளோ மாஸாக நடந்து வரா ஸ்டேஜில். விசில் அவ்வளோ பிச்சுட்டு பறக்குது. ஸோ அவங்க வந்து வெல்கம் சார்னு சொல்கிறது கூட காதில் இல்லை, அந்த மாதிரி செம்ம விசில் சத்தம். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கையை தான் காட்டுறான் போதும்ன்ட்டு. எல்லாமே டெட் சைலண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப பெருசாக நீங்களே இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. நான் பெருசாக பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மை நேம் இஸ் ஜான் ஜங்குக். ஸோ ஐம் அ மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ என்னோடய சப்ஜெக்டில் எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்க. இதுவரையும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, இனிமேலும் எடுப்பீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபன் டூ. ஸோ இங்கே ஸோ மச் ஆஃப் ஃபன் இருக்கும், அதையும் என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. நாட் ஓன்லி ஸ்டடீஸ், இங்கே கல்ச்சர்ஸ் அண்ட் கேம்ஸ் நிறையா இருக்குது, அதுலேயும் உங்கள் க்ரோத்தை காட்டுங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பேன். மற்றபடி என்ஜாய் டே, தேங்க்யூ அப்படின்றான். அதுக்கப்புறம் எல்லாம் விசில் அடிச்சு கத்திகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே போய் உட்காந்துறான். நீங்கள் பார்க்குறீங்க செம்ம அழகாக இருக்கான், அவன் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஹேய், நீ சொன்ன ஜியான்? ஆமாம், பார்த்தல எவ்வளோ பேர். ஒரு பில்டப்பாக தான் இருக்குது, பார்ப்போம். ஜியான், நைஸ் நேம். சரி, போகலாமா சாப்பிட, பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஜேகே வந்துட்டுருக்கான். பார்த்தா எல்லாமே லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஜேகே வந்து எல்லா ப்ரொஃபஸரும் அங்கங்கே போயாச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு. ஜேகே அங்கே வந்து எல்லாருக்குமே பரிமாறிட்டுருக்கான். ஸோ எல்லாருக்கும் வேணுமான்னு கேட்டு அங்கே பொண்ணுங்களா, ஃப்ரெஷர்ஸ் பொண்ணுங்க அப்படியே விழுந்து விழுந்து பார்க்குறாளுங்க ஜேகேவை. அவன் வந்து கேஷுவலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கான். அடுத்தது உங்ககிட்ட வரான். சாம்பார் வேணுமா?
நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஹலோ, ஆ சாம்பார், ஆ ஓகே அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் ஊற்றிட்டு ஓகே உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ரியா கிட்ட போகிறான். தென் எல்லாருமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டே அவனை தான் பார்க்குறீங்க. அவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்ருக்கான், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு. அந்த சாப்பாடு வைக்கிறதுலேருந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே ஜேகே பண்ணது தான், ஓகேவா? அவனோட லைக் கைடன்ஸில் தான் பண்ணுவாங்க எப்போவுமே. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடியுது. அதுக்கப்புறம் ஜேகே உட்காந்து சாப்பிட்றான். பக்கத்தில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சார் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்க பசங்க. ஜேகேவும் அதை விட அவ்வளோ பாசமாக இருக்கான், ஓகேவா? பசங்களுக்கு என்ன வேணுனாலும் இறங்கி வந்து செய்வான், ஓகேவா? அவனோட சப்ஜெக்டில் கரெக்டாக நல்ல மார்க்கு எடுக்க வச்சுருவான். அந்த மாதிரி தான் யாருமே அவங்க சப்ஜெக்டில் இதுவரை ஃபெயில் ஆனது கிடையாது. ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுப்பான். அந்தளவுக்கு ஸ்டடீஸில் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பான், ஓகேவா? இதே மாதிரி லைக் அந்த டே போயிடுது. இதோட 2 டேஸ்க்கு அப்புறமா தான் காலேஜ் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா சாட்டர்டே சண்டே நடுவில் வந்திருக்கும். மண்டேலேருந்து கிளாஸ் நீங்கள் தான் வந்துட்டுருக்கீங்க. காலேஜ்லாம் சுற்றி பார்க்குறீங்க. இட்ஸ் வெரி பிக். உங்களோட ட்ரீம் காலேஜ் சொல்லலாம். ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு வரீங்க. இவ வந்து உங்களோட 11th 12th கூட படிச்சிருக்கா, ஓகேவா? ஸோ அதனால் இவ ரியா உங்களுக்கு தெரியும். ஸோ அவள் கூட பேசிக்கிட்டே வரீங்க. இந்த காலேஜை பற்றி உனக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க அண்ணன் வந்து இங்கே தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவளுக்கு தெரியும் இந்த காலேஜ் பற்றி, நிறைய தடவை வந்திருக்கான். ஸோ அவள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரா. அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் லைக் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை க்ராஸ் பண்ணி போகிறான். செம்ம ஸ்மெல்லு வேறு, சென்ட்டு செம்ம ஸ்மெல்லு. க்ராஸ் பண்ணி போகும்போது யாரா அது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் பார்த்தா ஜேகே செம்ம மாசாக போயிட்டுருக்கான். லைக் லைட் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, பிளாக் கலர் பேண்ட், செம்ம கெத்தாக போயிட்டுருக்கான். அதை பார்த்தோன்னே செம்மையாக இருக்கான் அப்படின்றீங்க மனசுக்குள்ளே. என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு ரியா சொல்கிறா. ஒன்றுமே இல்லையே, ஒன்றும் இல்லை, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து வரீங்க. அதுக்கப்புறம் ஜேகே நடந்து போயிட்டுருக்கான் முன்னாடி. ஸோ முன்னாடி போய்ட்டு லைக் ஸ்டாஃப் ரூம் வந்துருச்சு. அவன் வளைஞ்சிட்டான். ஃபஸ்ட்டு கிளாஸ் உன் கிளாஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா தொடங்கலாம் நாளை அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஜேகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே வரான். ஏன்னா பிஎஸ்சி மேக்ஸ்னால் லைக் அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். ஸோ நீங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே செம மாதம் என்ட்ரி கொடுக்குறான். ஹேய் என்னடி வாய வச்ச, கரெக்டாக வந்துட்டான், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் இருக்கீங்க. அதுக்கப்புறம் லைக் அவன் தான், ஹே காய்ஸ், நான் தான் இனிமேலும் உங்கள் கிளாஸ் ப்ரொஃபஸர். ஸோ மேக்ஸ் ப்ரொஃபஸரும் நான் தான். உங்களுக்கு என்ன டவுட், அப்புறம் என்ன ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும், என்ன கன்சர்ன் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வரலாம். என்ன ஒரு லைக் தயக்கம் எதுவுமே வேணாம், ஓகேவா? ஐம் லைக் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ யா, இன்றைக்கி பெருசாக வேணாம், லைக் சும்மா இன்ட்ரோ கொடுக்குறேன், அதை மட்டும் பாருங்கள். தென் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேவே கழுத்தாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோ மேக்ஸை பற்றி ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்கான். லைக் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் கவனிக்கிறீங்க. அப்புறம் ஃப்ரீயாக விட்டுறான். அது அப்புறம் வந்து எல்லாரும் பேரும் கேட்டுட்ருக்கான். ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. லைக் நிவி, மகா, அதுக்கப்புறம் அன்பு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அவன் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லார் பேரையும் கேட்டுட்ருக்கான். கோஎட் தான், ஓகேவா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ லைக் உங்கள் நேம் கேட்குறான். நீங்கள் தான் அப்படியே தயங்கிட்டே இருந்திருக்கிறீங்க. உங்களை தான். ஹாய் சார், மை நேம் இஸ் பயான், ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா. ஓ இந்தியா, தட்ஸ் நைஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? நான் சென்ட் மேரிஸ். ஓ ஓகே 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 சரிடா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சிரிச்சு உட்காருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு ரியாட்ட கேட்குறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை ரசிக்காத நாளே கிடையாது. நீங்கள் அப்படியே 1 வாரம் ஆகுது. நீங்கள் அப்படி பார்ப்பீங்க ஜேகே எப்போ வந்தாலும். உங்கள் கிளாஸ்கள் சொல்லவே தேவையில்ல, அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு பார்ப்பாளுங்க. இப்போ வந்து லைக் மாற்றி மாற்றி எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் வந்து வரல 1 வாரமாக. இன்றைக்கி தான் வந்திருக்காரு 1 வீக் அப்புறமா. ஸோ அவரோட என்ட்ரி, அவர் பேர் போகம். அவன் செம்ம கெத்தாக வந்துட்டுருக்கான். ஆனால் லைக் அவன்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லை, அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு ஹாய் கைஸ், நான் இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கிறேன்னு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைக் அவனோட இன்ட்ரோ கொடுக்குறான். ஸோ மை நேம் இஸ் போகம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ ஆஸ்க் மீ, ஓகே? எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்.
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபஸ்ட் டே அவன் வந்த அன்னைக்கே கிளாஸ் எடுக்கிறான். நீங்களா வந்தோடனே வா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே நோட்டை விட்டுட்டுருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஓகேவா, சுற்றி முற்றி பார்க்கும்போது உங்களை பார்க்குறான். வாவ், வாட் அ ஃபிகர். ஓகே, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து ஈவினிங் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக இருக்கீங்க. ரியா முன்னாடியே கிளம்பிட்டா. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அவள் முன்னாடியே கிளம்பிட்டா. நீங்கள் பொறுமையாக அப்போ தான் முடிச்சுட்டு வரீங்க. மோஸ்ட் ஆஃப் பசங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. சில நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் லீவ் போட்டிருப்பீங்க நடுவில். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்கள் பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்குது. என்ன, யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அப்போது அந்த போகம் தான். சார் நீங்களா? நான் தான் வயன். என்ன ஷாக் ஆகிட்டே? என்ன இல்லையே. இல்லை, யாரோ ரொம்ப நேரம் நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? ஒன்றும் இல்லை வயன், என் கேபின் வரியா? எதுக்கு? வா, உனக்கு சில நோட்ஸ் தரேன். அன்றைக்கி லீவு தானே நீனு? அன்றைக்கி நீங்களே வரலையே சார்? இல்லை, முக்கியமான நோட்ஸ் தரேன். உன்னை பார்த்தா படிக்கிற பிள்ளை மாதிரி தெரியுது, அதுதான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ லைக் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அவன் லைக் கதவை சாத்திட்டான். அவனுக்கு லைக் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும். லைக் அந்த மாதிரி இருந்து லைக் டோர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவன் வந்து அந்த இது ஸ்டாஃப் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டான். மெயின் டோரையே நிறைய பேர் போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவன் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? நோட்ஸ் தரேன்னு சொன்னீங்களே. அப்படியே உங்களுக்கு செம பதட்டமாகுது. அவன் ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். வயன், உன்னை நான் கிளாஸ் எடுக்கும்போதே பார்த்தேன். யூ லுக்கிங் வெரி செக்ஸி. இந்த மாதிரி பொண்ணை நான் ரேராக தான் பார்ப்பேன். யூ ஆர் லுக்கிங் டேம் செக்ஸி வயன். அதனால் என் கூட சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணினா யூனோ இன்டர்னலில் நீ கேட்காமலே மார்க் வரும். நீ எக்ஸாம்ஸில் ஒன்றுமே எழுதுனா கூட நான் உன்னை பாஸ் பண்ண தயாராக இருக்கேன். இந்த காலேஜில் நிறைய ஆளுங்களை எனக்கு தெரியும். நீ செமஸ்டர் எழுதும் போது கூட ஐ கேன் ஹெல்ப் யூ. அதுக்கு நான் சொன்ன மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். சார், என்ன பேசுகிறீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டா? அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. யூஆர் ஸோ இன்னசென்ட். ஓகேவா? அதை நான் சொல்கிறவன் என்கிட்ட வா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிட்ட வந்துட்டான். அப்படியே லைக் பாடி டச் ஆகிற மாதிரி. சார், என்ன பண்ணுறீங்க? தள்ளிப்போங்க. இருவன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்லேருந்து அப்படியே தடவுறான். சார், கையாடுங்க. சார், என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னது அந்த அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் வயன், ஆமாம், அந்த அர்த்தம் தான். இப்போ புரியுதில்ல? நீ ஒரு நாள் என் கூட இரு, அது போதும். நீ கேட்குற எல்லாத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கேன். சார், இங்கேருந்து என்னை விட்டுங்க தயவு செஞ்சு. இப்படிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாஃபே இப்படி இருந்தீங்கன்னா பசங்க எப்படி இருப்பாங்க சார்? வயன், அவங்களுங்களை விட நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ கவலையே பட வேணாம். வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்படியே லிப்ஸ் இருக்குல்ல அப்படியே உரசுறான் அப்படியே கை வச்சு. சார், விடுங்க, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபமாக தட்டி விடுறீங்க. உனக்குலாம் அறிவில்லை? நல்ல அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கல நீனு. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறதுக்கு இது பண்ணுறீங்க. உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். கையை பிடிச்சி இழுத்து பின்னாடி அப்படியே பேக் ஹக் பண்ணுறான். விடு விடு, என்ன விடு, இப்போ நீ மட்டும் என்னை விடலை கத்தி கூச்சல் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டான். நீ போ, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு ஓடிடுறீங்க.
வீட்டுக்கு போயிட்டு செம்ம அழுக உங்களுக்கு. நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க ஓகேவா, பிஜி எடுத்து. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? இந்த காலேஜில் படிக்க வந்தது தப்பா? இப்படி இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவன் டச் பண்ணது, உங்கள் லிப்ஸை, இப்போ எல்லாமே அப்படியே ஞாபகம் வந்துட்டு போகுது. லைட்டாக தூக்கம் வந்தாலும் அது அது அவன் தொடுற மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் டக்கு டக்குன்னு முழிச்சிடுறீங்க. ஸோ இப்படியே தான் மார்னிங் ஆகியிருக்கும். நீங்கள் லீவ் போட விரும்பலை. பிகாஸ் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அதே ஞாபகம் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ கிளாஸ்க்கு போனால் உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜங்கு கிளாஸ் தான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப டல்லாக இருக்கீங்க. ஹி யூஸ் டு see you ஓகேவா. அவன் எப்போவுமே உங்களை யூஸ்வலாக பார்க்கும்போது ஒரு பிரைட்டான ஸ்மைல், உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கும் எப்போவுமே. ஸோ அது உங்களுக்கு குறையுது. ஜேகே கிளாஸ் எடுத்துகிட்டே பார்க்குறான். என்னாச்சு இவளுக்கு? நல்லா தானே இருப்பா, கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைக் நோட்ஸ் எடுக்க சொல்கிறான். எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ரவுண்ட்ஸ் வருவாங்கள்ல, எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறாங்களோ. ஸோ ரவுண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ரோ கிட்ட வரான். வயன் வயன் சார் கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பில் அடிச்சிட்டு அவன் போயிடுறான். வயன் ஏண்டி டல்லாக இருக்கா, என்னாச்சு? அதனால் ஏய் அப்புறம் பாரு, சாரே நோட் பண்ணனால தான் உன்னை ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்றாரு. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. என்ன? ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க. ஜங்குக்கு இந்த கார்னருக்கு வந்துட்டான், யாருமே இல்லாத சைடு. வயன் இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உட்காரு. அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காருங்க. என்னாச்சு? எதுக்கு நீ டல்லாக இருக்க? நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா நீ? ஃபேஸே டல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, உன் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியல. என்னாச்சு வாயன்? எதாக இருந்தாலும் என்கிட்ட மறக்காமல் சொல்லு. அது ஒன்றும் இல்லை சார், இல்லை. வாயன், ஐ வாண்ட் ட்ரூத். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது, அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. வாயன் வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் லைக் முட்டி போட்ட மாதிரி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். என்னாச்சு? எதாக இருந்தாலும் என்கிட்ட மறக்காமல் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சார் அது அது ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரொஃபஸர் இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரொஃபஸர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும், அது மட்டும் இல்லை, அப்போ தான் எனக்கு மார்க் போடுவேன் செமஸ்டரில், இன்டர்னல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. என்ன ரொம்ப தப்பாக பண்ணுறாரு. எனக்கு பயமாக இருக்கு, காலேஜ் வேறவே பயமாக இருக்குது சார் அப்படின்றீங்க. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. அது கேட்டோன்னே, என்ன போகம் தானே? ஆமாம் சார், அவர் தான். சரி, நீ இப்போதைக்கு கிளாஸ்க்கு போ, எதை பற்றியும் கவலைப்படாத, புரியுதா? சார் புரியுதா? ஓகே சார். இதை பற்றி யார்கிட்டையும் நீ சொல்ல வேணாம், நீ போய் கிளாஸை கவனி. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் ரெஸ்ட். மெடிக் ரூமில் நீ போய் படு, நீ போய் ரெஸ்ட் எடு. நைட்டு தூங்கலல்ல, நான் சொல்லிக்கிறேன். சார் இருக்கட்டும். வாயன் சொல்கிறத கேளு. ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய்ட்றீங்க. நீங்கள் அங்கே போய் படுத்துட்டீங்க. ஸோ இப்படியே லைக் ஒரு 1 hour 2 hour ஆகியிருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க போல். சரி, ஜேகேவும் இது பண்ணல. இங்கே வர அடுத்தடுத்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லியாச்சு. இப்போது எல்லாமே முடிஞ்சாச்சு. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்களும் லைக் எழுப்பி விட்ருப்பாங்க. ஹாஸ்டலில் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் கிளம்பிடுறீங்க. இப்போ ஜேகே தான் லாஸ்ட்டாக கிளம்புறான். போகமும் இருக்கான். லைக் அவனும் அவனோட ஏதோ நோட்ஸ்லாம் எடுக்கணும் போல், அதெல்லாம் எடுத்துகிட்டு அவனும் கிளம்புறான். போகம். எஸ் மிஸ்டர் ஜான், வாட் யூ வாண்ட்? நம்ம தனியாக பேசலாமா?
ஓகே, யா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் தனியாக போய் பேசுகிறாங்க. ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தெரியும் போல். அப்படியே அவன் பார்க்குறான். ஜான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், உனக்கு தான் நிறைய வேணும் போல். புதுசாக வந்த பொண்ணுங்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றியாமே, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்ற மாதிரி ஜேகே பல்ல கடிச்சிட்டு கேட்குறான். என்ன ஜாங்கோ, ஹீரோயிசமா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என் வழியில் குறுக்க வராத, அப்புறம் நீ தான் ரொம்ப அனுபவிப்ப அப்படின்றான். ஜேகேக்கு செம்மக்க ஓடுது. போய் பஞ்சு தான் வாயிலே, பல்லு உடஞ்சிருச்சு. இந்த லைக் கீழ்பல் இருக்குல்ல, அது உடஞ்சிருச்சு. ஜாங்கோ என்ன அப்பா, ஜாங்கோக் நீ தப்பான ஆளுக்கிட்ட மோதிட்ட, இதுக்கு நீ அனுபவிப்ப. மூடிட்டும் வேலையை பாரு. இனிமேலும் நீ வயன் பக்கம் போன ஒன்று அவ்வளோதான். புதுசாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுவேன் நீ. இதோட முடிஞ்சதுன்னு நினைக்காத. இன்னொரு தடவை தப்பு பண்ணணுன்னு நினச்ச இடத்துல ஒன்று புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே போகிறான். இங்கே போகம் பல்லு உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. என் மேலே கை வச்சுட்டுல ஜாங்கோக், இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமா இது பண்ணுறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ எப்பவும் போல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே எப்பவும் போல் யூஸ்வலாக வரான். எதுவுமே லைக் நேற்று நீங்கள் சொன்னதும் பேசினதும் எதுவும் அவன் வந்து கேட்டுக்காத மாதிரியும் தெரியாத மாதிரியும் அவன் பாட்டுக்கு யூஸ்வலாக இருந்துகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவனும் எல்லாரும் மாதிரி தான், கேட்குற மாதிரி கேட்டுட்டு இவனும் மறந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அதுவும் ஃப்ரெண்டு தான். என்னடி ஆச்சு? அதனால் சும்மா சரி கிளாஸை கவனி, சீக்கிரமாக நோட்ஸ் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம பிரேக் போகலாம், எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூஸ்வலாக கிளாஸை பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஜேகே வந்து கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். நெக்ஸ்ட்டு போகமோட கிளாஸ் தான். ஸோ அவன் வரான், உங்களை கண்டுக்கவே இல்லை, உங்களை பார்க்கவும் இல்லை, லைக் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது. பார்த்தா லைக் அடித்தா அந்த இடம் அப்படியே ரெட்டாக இருக்கும், ரத்தம் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. என்ன இவருக்கு என்ன ஆச்சு? தேவைதான், எங்கே வந்து பல்ல உடச்சான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்புறம் கிளாஸுக்கு கவனிச்சிட்ருக்கீங்க. அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு அவன் படுக்க போகிறான். லைக் உங்களை பார்த்துட்டு லைட்டாக முறைச்ச மாதிரி போயிட்டான். இவனை என்ன இப்படி முறைச்சிட்டு போகிறான்? நமக்கு என்ன, என் வழியில் வராமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. அப்போ தான் லைக் நீங்கள் வந்து ஸ்டாஃப் ரூமை தாண்டி போகிறீங்க. ஜேகே கிட்ட வந்து ஒரு பையன் பேசிகிட்ருக்கான். சார் என்னாச்சு? நேற்று போகம் சார் அடிச்சுங்க போல், நான் இங்கே க்ராஸ் பண்ணி போகும்போது பார்த்தேன். டேய் எதுக்கு நீ பார்த்த, உன் வேலையை போய் பாரு அப்படின்றான். சார் சொல்லுங்கள் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒரு பொண்ணுக்கிட்ட உங்கள் பேரை மென்ஷன் பண்ணல, ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துங்க பார்த்தான், அதான் வாயிலே ஒன்று வச்சேன். இதுக்கப்புறம் அவள் பக்கமே போக மாட்டான். அந்த பொண்ணு பேர் என்ன சார்? உனக்கு எதுக்கு இது வேலை, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் அப்படியே போயிடுறான் மதியா. அப்போது எனக்காக தான் அவன் அடித்தானா? அப்போ ஜாங்கோ எனக்காக தான் எல்லாம் பண்ணானா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ப்ரொஃபஸராக பண்ணானா? ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கான், இவ்வளோ பொசசிவா? நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அவன் பல்ல போய் உடச்சிட்டு வந்துட்டான். வயன் தேடினாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், மை ஹஸ்பண்ட், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டாக வருது, நான் ஓடிட்டா. ஸோ நீங்கள் அப்புறம் அப்படியே பொறுமையாக பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேலும் மிஸ்ஸஸ் ஜான் நான் தான், மிஸ்ஸஸ் ஜான் ஜாங்கோ. அதுக்கப்புறம் இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அதுலேருந்து ஜேகேவை பார்க்குற விதமே வேறு. யூஆர் லுக்கிங் லைக்
நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு உங்கள் கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஜேகே சும்மா லெசன் நடத்திக்கிட்டே பார்ப்பான். பார்க்கும்போது நீங்கள் பேன்னு பார்த்துட்ருப்பீங்க. இவன் நான் எப்படி பார்க்குறா அப்படின்ற மாதிரி இது பண்ணலாம். உங்கள் மேலே பெருசாக அவனுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. அவன் யூஸ்வலாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருப்பானோ அப்படி தான் இருக்கான். உங்ககிட்டயும் அப்படி தான் இருப்பான். ஆனால் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக மாறிடுச்சு எப்போ ஜேகே அவனை அடித்தானோ. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் போகும் உங்ககிட்ட வச்சுக்கிறதே கிடையாது. நீங்கள் யூஸ்வலாக எப்போவுமே கிளாஸ் போவீங்க, ஜேகே சைட் அடிப்பீங்க. அவன் எங்கே க்ராஸ் பண்ணி போனாலும் பேன்னு பார்க்கறது. அதுக்கப்புறம் லைக் அவன் அவன் டேபிளில் போயிட்டு லெட்டர் எழுதி வைக்கிறது. சில நேரத்தில் கவிதை மாதிரி எழுதி வச்சுருப்பீங்க. என் மானத்தை காத்த மன்னவா, உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன், இப்படிக்கு உன்னவள் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கீங்க. ஜேகேயில் லைக் யூஸ்வலாக அவன் டேபிளில் வந்து சும்மா பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அதில் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பேப்பரை பார்க்குறான். யாருடா அது, என்னவளா? இப்போ இருக்க பசங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கிழிச்சு போட்டுடுறான். இப்படியே லைக் தினமும் ஏதாவது ஒரு சின்ன 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 கவிதை எழுதி வச்சுட்ருப்பீங்க. ஜேகே தினமும் படிப்பான். சிலத்துக்கு கிழிச்சு ஒரு 2-3 நாள் நான் பார்த்துருப்பான், கிழிச்சு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்து சரி யார் தான் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டராக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நீங்கள் தினமும் ஒரு கவிதை எழுதி வச்சுருப்பீங்க வித் சாக்லேட் அண்ட் ஒரு ரோஸோட. ஸோ அவனுக்கு ஒரு ஆர்வம், யார் தான் இப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. நீங்கள் லவ்வபுளாக லுக் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா டேரெக்டாகவே பேச ஆரம்பிச்சிங்க. கொஞ்சம் நீங்கள் போல்டு தான், ஓகேவா? இன்னசென்ட்டாக இருந்தாலும் போல்டு தான் நீங்கள். ஜங்குக் சார், ஜேகே அப்போ தான் லைக் உங்கள் கிளாஸை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்திருப்பா. நீங்கள் பிரேக் போகிறதுக்கு வந்திருப்பீங்க. சொல்லுவான், என்னாச்சு? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஸ்மர்க் பண்ணுறான். என்ன இன்ஃபேக்சுவேஷனா? வயன், படிக்கிற வேலையை பாரு. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? எல்லாம் இந்த காலேஜில் இருக்க வரையும். அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். நீ வேலைக்கு போவ, அங்கே நிறைய பேரை பிடிக்கும். ஸோ லூஸு மாதிரி நீ ஏதாவது நினச்சிட்ருக்காது, ஓகே? டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் தலையை பேட் பண்ணிட்டு போயிட்டான். என்னடா இவன் நான் சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன், இவன் இப்படி என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக், உன்னை கரெக்ட் பண்ணுற வரையும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து ரொட்டீனாக இருக்கீங்க. எப்போ ஜேகே பார்த்தாலும், ஜேகே நீங்கள் இன்றைக்கி அழகாக இருக்கீங்க, ஜேகே நீங்கள் இந்த கூலிங் கிளாஸில் செம்மையாக இருக்கீங்க, ஜேகே இந்த பேண்ட்டில் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஷூவில் அழகாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் தொண்ணு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அவன் ஜேகே வந்து கிளாஸில் வந்தாலும் சரி, ஏஞ்சி சார் எனக்கு இந்த டவுட் சார் அப்படி சொல்லிட்டு வேணுங்கன்னே உங்கள் அட்டென்ஷன் சீக்கர், ஓகே? நீங்கள் ஏதாவது கேட்டு ஜேகே உங்களை பார்க்கணும், அவனை நீங்கள் பார்க்கணும், அவன் கண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்களை சம் போட சொல்லுவான், நீங்களும் போடுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து மேக்ஸ் பெருசாக வராது தான். அவனுக்காகவே மேக்ஸுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்க. மற்ற சப்ஜெக்டில் கோட்டை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட சப்ஜெக்டில் தான் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும், ஜேகேயோட அட்டென்ஷனை வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ போர்டில் தைரியமாக சம் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஜேகே லைக் ஒரு நாள் உங்கள் பேச்சை கேட்கலாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், லைக் நம்மளே ஒருத்தவங்க வந்து தினமும் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஒரு நாள் பேசலனா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? என்னடா பண்ணுறாங்க, ஏன்டா இன்றைக்கி வரல அப்படின்ற மாதிரி. ஸோ சேம் ஃபீலிங் தான் ஜேகே. லைக் காலைல நீங்கள் எப்போவுமே பேசலைன்னா நீங்கள் லைக் மதியானம் அன்றைக்கி ஒரு நாள் லைக் பேசுறதுக்கு முன்னாடியே காலைல ஜேகே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். என்ன இன்றைக்கி ஏதாவது வந்து சொல்லுவாளே அப்படின்ற மாதிரி. அப்புறம் மதியானம் கரெக்டாக அவன் வரான், வந்துட்டால இப்போ என்ன சொல்ல போகிறேன் பாப்பான்னு சொல்லிட்டு லைக் அவன் வந்துட்டுருக்கான். சார் இன்றைக்கி உங்கள் டிஷர்ட் செம்மையாக இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளே போட்டிருக்க கோல்ட் செயினும் செம்மையாக இருக்குது சார். ஏய் என்ன வேன் ஃப்ளோட்டிங்கா அப்படின்றாரு. இல்லை சார் சும்மா ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. இவ்வளோ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. இப்படியே 1 month கிட்ட ஆகியிருக்கும். தினமும் ஜெகிட்ட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்காகவே நீங்கள் உடம்பு சரியில்லைனாலும் சரி, முடியலைனாலும் மேய்ஞ்சிக்கிட்டாவது நீங்கள் காலேஜ் வந்துடுவீங்க. அந்த மாதிரி க்ரேஸி ஆகிட்டீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி 1 மாதம் கிட்டத்தட்ட போயிருக்கும். ஸோ 1 monthக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு லைக் இப்போ ஜூலை முடிஞ்சிச்சுன்னா ஆகஸ்ட் 1 வந்திருக்கும். ஸோ ஜேகே ஆர்வமாக வந்துட்டுருக்கான். பிகாஸ் லைக் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் ஒன்று சொல்கிறதும் அவன் வந்து லைக் மூஞ்சை வந்து ஒரு மாதிரி வச்சுப்பான். இப்போ என்ன அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். ஆனால் நீங்கள் சொல்கிறது பேசுறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கே தெரியாமல் அவனை ரசிக்க ஆரம்பிச்சிட்டான் உங்களை. ஸோ இப்படியே வந்து மார்னிங் வந்திருப்பான்.
"ஹா, இன்னைக்கு என்ன சொல்ல காத்திருக்கா?" அப்படி சொல்லிட்டு லைக் ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ டைம் ஆகுது. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யூசுவலா ஜேகே தான். ஸோ அவன் வந்துட்டு சுத்தி பார்க்குறான். அங்க ரியா மட்டும் தான் இருக்கா. உங்கள காணோம். என்னாச்சு இவளுக்கு? லீவ் போட்டாளா என்ன? ம். என்னமோ. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து பேசுறானுங்க. "சார் என்ன சார் நீங்க செம்மையா இருக்கீங்க, ஹேண்ட்ஸம்மா. எத்தனை பொண்ணுங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க?" அப்படி இப்படின்னு கேட்டு, "பொறுக்கி நாயங்களா ஒழுங்கா படிங்கடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து பசங்க கூட, பொண்ணுங்க கூட எல்லாரோடையும் அவ்ளோ ஜாலியா பேசுவான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கல்ச்சுரல்ஸு இல்ல என்ன ஒர்க் இருந்தாலும் பசங்களுக்கு என்ன தேவையோ அத ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி குடுத்து பண்ணுவான். ஜங்குக்கு பிடிக்காத பசங்களே கிடையாது. பிகாஸ் அவங்க எல்லா பசங்களுக்கும் நெறைய செஞ்சிருக்கான் ஜேகே. ஸோ அவன் வந்து நல்லா பேசிட்டு இருக்கான். அப்போ ரியா கிட்ட கேட்குறான். லைக் ஒயன் வரலையா? அப்படின்னு சொல்லிட்டு. சார் இல்ல சார். எனக்குமே தெரியாது. மேபி தெரில சார் உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு. நான் வேணா கால் பண்ணி கேட்குறேன் சார். கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்றேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் எடுத்துட்டு போயிடுறான். லைக் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றான் ஜேகே. ஸோ இப்படியே வந்து ஒரு ஒரு 1 வீக் கிட்ட போயிருக்கும். நீங்க அங்க ஃபோனும் எடுக்கல. அதுக்கப்புறம் உங்க ஆளையும் காணோம். ரியா கிட்ட தினமும் ஜேகே கேட்பான். "என்னாச்சு? எதுக்கு வரல? உடம்பு சரியில்லையா?" அப்படின்ற மாரி கேட்பான். "இல்ல நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். முடியல." அப்படின்ற மாதிரி இது பண்ணும். ஸோ ஜியானுக்கு இப்ப தான் வந்து சஸ்பெக்ட் ஆகுது. லைக் சம்திங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஜேகே கிளாஸ முடிச்சுட்டு வெளில போறான். அப்போ போகம் தான் ஆப்போசிட்ல வரான். அப்படியே ஒரு மாரி ஸ்மோக் பண்ணிட்டு போறான். ஜேகே வந்து ஒரு மாரி குழப்பத்துல இருக்கும். அவன் மூஞ்ச பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவன் கவனிக்கல சரியா. ஸோ நீங்க ஜான் போயிட்டு, "என்னடா பண்றது? எங்க போனா அவ?" அப்படின்ற மாரி லைக் அவனும் ஃபோன் பண்ண ட்ரை பண்றான். அங்க எடுக்கல. ஸோ உங்களோட இடத்துக்கு சரி போய் பார்க்கலாம். பசங்கள கூட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பசங்கள கூப்பிட்டு வரான். "இதுவாடா அவ வீடு?" அப்படின்ற மாரி கேட்குறான். ஆமா சார். இந்த வீடு தான்." அப்படின்னோனே அப்புறம் லைக் ஜங்குக்கு இறங்கி வந்து பார்க்குறான். வீடு பூட்டியிருக்கு. "என்ன? வீடும் பூட்டியிருக்கு. காலேஜுக்கும் வர காணோம். ஃபோனும் எடுக்கல. எங்க போயிருப்பவன்?" அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. லைக் அவன் வந்து லைக் வீட்ல ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். இங்க வந்தும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவன் தெரிஞ்ச பையன்கிட்ட பேசுறான். "டேய் சரத்." "சொல்லுங்க சார்." "வயன காணோம்டா 1 வாரத்துக்கிட்ட. எனக்கு என்னமோ ரொம்ப சஸ்பெக்ட்டா இருக்கு. அவ வீட்லயும் போய் பார்த்தப்ப அவ இல்ல. நான் பக்கத்துல கூட சொல்லி வச்சிருந்தேன். அவ வந்தா கால் பண்ணுங்கன்னு. இதுவரையும் கால் வரல. என்னாச்சுன்னு தெரியலடா. சார் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்." "எ எதுக்கு? ஏன் பயமா இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறான். "அது அது சார்." "என்னாச்சு?" "அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன்." "சார் இதுக்கு இந்த காலேஜ் நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த மாரி 3, 4 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க சார்." "வாட்?"